ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Hi-Inno. இன்னைக்கு நம்ம உளுந்து வடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் 200 கிராம் அளவுக்கு முழு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் தோல் உளுந்து கூட எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு ஒரு 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கனாலே போதும். கருப்பு உளுந்தாக இருந்துச்சுன்னா 2 மணி நேரம் ஊறணும். இது ஒரு 1/2 hour அப்படியே ஊறட்டும். இப்போது அரை மணி நேரம் நல்லா உளுந்து ஊறிடுச்சு. இது தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. இந்த உளுந்தை கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிட்டு வடை செய்யறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் கிரைண்டரில் அரைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வடையோட அந்த குவான்டிட்டி அளவு வந்து அதிகமாக கிடைக்கும். மிக்சியில் போடும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25 வடை வந்துச்சு 200 கிராம் உளுந்துக்கு. நீங்கள் இதுவே மிக்சியில் அரைச்சிங்க அப்படின்னா ஒரு 5 வடை கம்மியாக அப்படி தான் வரும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் கிரைண்டரில் ஃபஸ்ட்டு போட்டுடுங்க. போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி விட்டுக்கோங்க. எடுத்ததுமே தண்ணி அதிகமாக விடாதீங்க. வடை தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா எண்ணெய் அதிகமாக குடிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு மாவை சைடில் நல்லா கை வச்சு வலிச்சு விடுங்க. அப்போ தான் அந்த முழு உளுந்தெல்லாம் இல்லாமல் எல்லாம் ஒரே மாதிரி அரைப்படும். கொஞ்ச நேரம் கேப் விட்டு மறுபடியும் லைட்டாக தண்ணி தெளித்து அந்த ஓரத்தெல்லாம் வலிச்சு விடுங்க. மாவு நல்லா மஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போது கையில் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வெயிட்டாக இல்லாமல் தக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது ரெடி ஆகிடுச்சான்னு எப்படின்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாவில் கொஞ்சம் போட்டிங்க அப்படின்னா மேலே மிதக்கணும். இதுதான் வடைக்கு வந்து கரெக்டான ஒரு பதம். நம்ம இதை மிக்சியில் செய்யும்போது பார்க்க முடியாது, அது அளவுக்கு பர்ஃபெக்டாக வராது உங்களுக்கு. இப்போ பாருங்கள் நல்லாவே மிதக்குது, மாவு நல்லா மஞ்சிடுச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். சப்போஸ் அது முழுகுச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் லைட்டாக தண்ணி தெளித்து ஓட விடுங்க. எனக்கு இப்போ கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுறேன். நம்மளோட வடை மாவு ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லைனாலும் பரவாயில்ல, அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும் போது உங்களுக்கு வடை இன்னும் கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும். இதுக்கு தேவையான உப்பு. அரைக்கும் போது உப்பு போட்டுறாதீங்க. எப்பயுமே எந்த மாவு அரைச்சாலும் அரைச்சதுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும், இல்லைன்னா மாவு தண்ணியாக போயிடும். இதுக்கு தேவையான மிளகு லைட்டாக வேணால் நீங்கள் தட்டி போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா. இதோட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணி கையால் நல்லா நசுக்கி விட்டுட்டு அதையும் அதோட சேர்த்துருங்க. காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் நல்லா பொடியை கட் பண்ணி அதோட சேர்த்துருங்க. 2 கொத்து கருவேப்பிலை கையால் கிள்ளி அதையும் சேர்த்துருங்க. எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சினை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள். நம்மளோட வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது அதுக்குள்ளே எண்ணெய் நல்லா சூடாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா சூடாயிடுச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு லைட்டாக கையில் தண்ணி தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு அதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து லைட்டாக தட்டிட்டு சென்டராக ஒரு ஹோல்ஸ் கட்டை விரல வச்சு ஒரு ஹோல்ஸ் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு மெதுவாக எண்ணெயில் போடுங்க. எப்பயுமே வடை போடும்பொழுது பார்த்தீங்கன்னா எது போட்டாலும் கொஞ்சம் ஓரத்துலேருந்து போடுங்க. அப்போ தான் கையில் எண்ணெய் படாது. இந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. கட்டை விரல வச்சு ஒரு சென்டராக ஒரு ஹோல்ஸ் போட்டு உங்களுக்கு எத்தனை வடை போட முடியுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. எனக்கு 4 தான் போட முடிஞ்சிச்சு, போட்டிருக்கேன். இது ஒரு சைட் கொஞ்சம் நல்லா வேகட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹையில் வைக்காதீங்க. ஹையில் வச்சிங்கன்னா மேலெல்லாம் சீக்கிரமாக செவந்துடும், உள்ள மாவாகவே இருக்கும். இது ஒரு சைடு நல்லா வேகட்டும். அப்படியே ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. இப்போது இன்னொரு சைடு வேகட்டும், திருப்பி விடுங்க. இப்போ பாருங்கள் 2 சைடு நல்லா வெந்துடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு பாருங்கள். இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துடலாம். வடை எடுத்துகிட்டு வேற ஒரு டிஷ்யூ பேப்பரில் மாற்றிடுங்க. பாருங்கள் சூப்பராக நம்ம வடை ரெடி ஆயிடுச்சு, உளுந்து வடை. இதோட கார சட்னி இல்லை தேங்காய் சட்னி தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். கார சட்னியை விட சேர்த்து சாப்பிடும்பொழுது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்மக்கிட்ட மீதி இருக்கிற எல்லாமே வடை தட்டி எடுத்துடலாம். தேங்காய் சட்னியோட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நம்மளோட உளுந்து வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மேலே பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஒரு வடையை எடுத்து நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. மேலே நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது, உள்ளே பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்குது. இதோட தேங்காய் சட்னியோட சேர்த்து சாப்பிடும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.